இந்த உலகத்துல நீர் ஏற்கனவே உற்பத்தி ஆகி இருக்குது. அந்த நீர் தான் சூரியனால ஆவியாக்கப்பட்டு ஒரே இடத்துல பொழியுதா. ஆவியானாதான் உலகம் முழுவதும் பரவ முடியும். அங்கங்க குளிர்ச்சி ஏற்படுற இடத்துல நீராக மாறு. அந்த நீர் தான் எல்லாரும் சாப்பிடுறோம் இல்லையா? யானையும் பூனையும் சிலந்தியும் எல்லாம் அந்த நீரை தான் சாப்பிடும். இங்க ஒரு பெரிய விந்தை நடக்குது பாருங்க. எந்த பொருளையும் ஜீரணிச்சிடுற மாதிரி இல்லை. தண்ணியை மாத்திரம் ஜீரணிக்க முடியாது. அப்படி தண்ணீர் ஜீரணிச்சுட்டா இது வரைக்கும் இருக்குமா? இப்ப இருக்கவே இருக்காது. ஆனால் தண்ணி மாத்திரம் வெளியேறி போகுது. அப்படியே எப்படி மூத்திரமா, வேர்வையா, எச்சிலா, கண்ணீரா வெளியேற. அப்படி வெளியேற தண்ணி எல்லாம் எங்க போகுது? பூமியில தானே விழுது. மீண்டும் மழை பெய்தால் இவ்வளவு தண்ணீரும் அதனுடைய கலங்கத்தோடு உப்போடு சேர்ந்து கடல்ல போய் சேரும். ஆதியில கடல் உற்பத்தி ஆகும்போது உப்பு இருக்காது. ஏன்னா சுத்த நீர். இப்ப எவ்வளவு உப்பு வந்திருக்குது? இந்த உப்பு எல்லாம் என்ன அர்த்தம்? ஜீவராசிகள்ல இருந்து போன உப்பு தான். மூத்தத்துல இருந்து வேர்வில. அப்போ ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டோம்னா எத்தனை கோடி ஜீவராசிகளின் மூத்திரம் அதுல இருக்குது பாருங்க. ஐயோ, இதை தெரிஞ்சுட்டு இனிமே தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிடாதீங்க. இதே போல காற்று எடுத்துக்கொள்ளுங்க. 2 காற்றா இருக்குது. உலகம் முழுவதும் ஒரே காற்று தான். அததான் நான் வாங்குறேன் விடுறேன், நீங்க வாங்குறீங்க விடுறீங்க. நீங்க இதே அங்கேயும் ஒன்னாதான் இருக்கும். ஒரே காற்று சுவாசிக்கிறோம். தீண்டத்தகாத விட்ட காற்று இதுல கலந்து போயிருக்கிறது. இதை நான் பிடிப்பாட்டேன், சொல்ல முடியாது. இது மாத்திரம் இல்ல, இன்னொன்று பாருங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் நமக்கு 100 பொருட்கள் தேவையா இருக்கு. அவ்வளவையும் எத்தனை நாம உற்பத்தி பண்றோம்? உற்பத்தி செய்ய தெரியும். உலகம் முழுவதும் அன்றைக்குள்ள சமுதாயம் உழைப்பினால உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாம் குவிந்து பரவி எல்லாருக்கும் வருது. அப்போ ஒவ்வொருவரும் எப்படி வாழறோம்னா, அன்று உள்ள உலக சமுதாயம் முழுவதும் சேர்ந்துத்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ வைக்குது. அப்போ நாமும் அந்த சமுதாயத்துக்கு திருப்பி செய்யணும் இல்லையா? அதனால ஏதேனும் நம்முடைய உழைப்பை இந்த சமுதாய நன்மைக்காக கொடுக்கணும். ஏனால்தான் பிறருக்காகவே உழைப்பவன் தான் மனிதன் என்று சொல்லுவார்கள். மரியாதையா பிறருக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம். என்ன உழைப்பு நாம எடுத்தாலும் அது சமுதாயத்துக்கு தான் போகும். நீங்க ஒரு விவசாயியா இருக்கலாம். 100 மூட்டை நெல்லு அறுத்தீங்க, என்ன பண்றீங்க? 4 மூட்டை வருஷத்துக்கு வேண்டியதா இருந்தா எடுத்து வச்சுட்டு மிச்சமெல்லாம் கொடுத்துடுறீங்க. ஒரு குடும்பத்துல 4 பெண்கள் பிறக்கிறாங்க. என்ன செய்யறோம்? 4 வீட்டுக்கு போயிடுறாங்க. இது என்ன? அதான் தான் பொது உடைமை. ஒரே உலக, ஒரே வாழ்க்கை. இதுல மத்தியில வந்திருந்தது வியாபாரத்தின் மூலமாக பெரிய அந்த ஜாதி இந்த ஜாதி இப்படி எல்லாம் பெரிய போறாங்க. இவைகள்லாம் இருந்து மனிதன் விடுபட்டு
வந்தானே ஆனால் உலகம் எப்படி இருக்கோ, இன்னும் எத்தனை விதமான சீர்திருத்தங்கள் உலகத்துக்கு தேவை இருக்குதுன்றதை உணர்த்ததுதான் போரில்லா நல்லுலகம் என்று தொடங்கும் பாட்டு. முதல்லயே ஒருத்தர் பாடினாங்க, இரண்டாவது இன்னொருத்தர் அதையே பாடினாங்க. நீங்க எல்லாருமே அதை வரப்படுத்தி வச்சுக்க வேண்டியதான், உலகத்துக்கு என்ன தேவை இருக்குதுன்றதுக்காக. இவ்வளவு தெரிய போச்ச, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஆட்சி இனத்துக்கு அரசியல் தனியா தேவையில்லை. எல்லா நாடுகளுடைய பார்டர்ஸ், எல்லை கோடுகள் எல்லாம் எடுத்துட்டு யார் வேணும்னாலும் எங்க வேணாலும் போகலாம். ஒரு எல்லைக்குள்ளாக உள்ள மக்களிடம் இன்னொருத்தர் வந்து அதை பறிக்காத இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் பார்த்துக்கணும் சொன்னா, அதுக்குதான் உலகம் முழுவதும் சேர்ந்த ஐக்கிய நாடு சபைன்னு ஒண்ணு இருக்குது. அதுல ஜெனரல் அசம்பிளி என்னும் செக்யூரிட்டி கவுன்சில் இன்னும் 2 சபை. ஜெனரல் அசம்பிளி எல்லாவற்றையும் விவாதிக்கிறதுக்கு ஒரு இடம். செக்யூரிட்டி கவுன்சில் என்னன்னா, திருட்டு பசங்கள்லாம் சேர்ந்து பங்கு போட்டுக்கிறாங்க ராத்திரில, அதான். இந்த உலகத்துல இன்னைக்கு ஐக்கிய நாடு சபையை சேர்ந்தது 180 நாடுகளுக்கும் 5 நாடுகள் தான் ஆர்ம்ஸ் சப்ளை, யுத்த தளவாடங்கள். இந்த 5 நாடுகளை பற்றிய வண்டவாளம் எல்லாம் நான் தெரிஞ்சிட்டு வந்தேன். வண்டவாளம்னா என்னமோன்னு நினைக்காதீங்க, அது மொழியில மாறி வந்திருக்கு. வேண்டல் வளம். வேண்டல்னா குறைவு, வளம் என்றால் நிறைவு. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற போதும் அவனுக்கு என்ன வேணும், அவன் என்ன இருக்கணும் அது தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான் அவனுடைய வண்டவாளம் எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். இந்த வண்டவாளம், வேண்டல் வளம் என்ற வார்த்தை வண்டவாளமா மாறினதுக்கு எவ்வளவு காலம் இருக்குது? காலத்துல மறைஞ்சு போச்சு. உண்மையான அர்த்தம் மறைஞ்சே போச்சு. அன்பர்களே, இப்படியெல்லாம் நாம் சீர்திருத்தி பார்க்கிற போது, மனிதனாக பிறந்தோம், எல்லா மக்களும் ஒன்றுதான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன், மனிதனுக்கு என்ன தேவை என்றதை வகுக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. தேவைதானா? எல்லா பேரறிஞர் பலர் கூடிய உலகம் எல்லாம் சேர்ந்து மனிதனுக்கு என்ன தேவைன்னுட்டு ஒரே கான்ஸ்டிடியூஷன் போதுமே. அங்கங்க உள்ள 10 பேரு அதை வச்சு அதே நடத்தலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் வேற 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 இருக்க வேண்டியதே இல்லை. இருக்கிறதுனால்தான் அதிகாரம், ஆட்சி எல்லாம் வேணும். அதுல என்ன, வியாபாரத்தில் தோல்வியுற்ற திருட்டு பசங்கள் எல்லாம் கட்சியில அந்த அரசியலுக்கு தான் வருவாங்க. ஏன்னா முதல் இல்லாத வேலை. அரசியல் ஆதிக்கம் இருக்கிறது. ஆட்சி செலுத்துவதற்கு சட்டங்கள் செய்யலாம், செய்த சட்டத்தையே அடியோட மாத்தலாம், சபையை வந்தால் அதை நீக்கிடலாம். இவ்வளவு பெருமை அரசியல் ஆதிக்கத்தில் இருப்பதனால தான் இன்னைக்கு எல்லாம் அரசியல்ல போய் விடுறாங்க. அரசியல் என்ன, மனிதனுடைய தேவையை நிறைவு செய்யறதுக்கு ஒரு குழு,
அந்த எண்ணத்தோட அரசியல் நடத்துற காலம் வந்ததுன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் கூட தேவையில்லை. எல்லாரும் எல்லாம் தெரிந்தவர்களாகவே நடந்து கொள்ளலாம். அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டியதே இல்லை மனிதனாக நடந்து கொள்றதுக்கு. இன்று நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, இரண்டே விஷயத்தை சொல்றோம் சுருக்கி. இதைத்தான் வேதங்கள் கூறுகின்றன, பெரியோர்கள் சொல்லி வச்சாங்க, மதங்கள் கூறுகின்றன. என்ன? எந்த வகையிலேயும் பிறர் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராதே, துன்பப்படும் உயிர்களுக்கு உன்னாலான உதவியை செய்ய தயாராக இரு. இந்த ரெண்டு போதும் இல்ல. எந்த நாட்டுக்கு இது பொருந்தாது, எந்த காலத்துக்கு பொருந்தாது பாருங்க. இது ஐந்தொழுக்க பண்பாட்டுல ஐந்தொழுக்கத்தையும் சுருக்கி இன்னும் ரெண்டே ஒழுக்கமாக இருக்கும். அதிகமாக நீங்க தத்துவம் தெரிஞ்சுக்கணும், விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும்னு தேவையே இல்லை. யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் ஜீவன்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். இது யார் செய்ய முடியாது சொல்லுங்க? நம்மிடத்திலேயே இது தத்துவம் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது அந்த ரெண்டே சொற்களுக்குள்ள. இப்படி சுருங்கி இருக்கக்கூடிய தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் வாழ்க்கையும் சிக்கலாக்கி வச்சிருக்காங்க. சிக்கல்னா ஒரு அன்னையார் துணி தைச்சிட்டு இருக்காங்க, நூல் கண்டு இருக்குது, அதுக்குள்ள ஏதோ பால் பொங்கிட போகுதுன்னுட்டு உள்ள போய் பார்க்கறாங்க. 2.5 வயசு பிள்ளை இதை பார்க்குது. அம்மா வந்து பாக்குறாங்க, முனை எங்க இருக்குது, அது அடி எங்க இருக்குதுன்னு தெரியல. வெட்டி 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 முடி போட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இருக்கிறப்போ நாம தெரிந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அந்த அம்மா போட்ட முடிதான். அதை விட்டு உலகம் முழுக்கும் எத்தனை பேர் இறைநிலைய சொல்றாங்க. கடவுள்னா என்னன்னு கேட்டு பாருங்க. அப்படியே அவங்க என்னமோ சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவன் தான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறான்றது தெரியும். சரி, அப்பேற்பட்டவருக்கு பணத்தை கொடுத்து சட்டபூர்வமான தொகை கொடுத்து மயிர் கொடுக்கணுமான்னு நினைச்சு பாத்தீங்களா? எப்போலாம் எப்பேற்பட்டது இறைநிலை, இந்த பிரபஞ்சத்தையே தனதாக கொண்டது. அதுக்கு போய்